ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 5 ஹெச்பி எல்ஜி கம்ப்ரஸர் சுகுணா மோட்ரு. இது வந்து இவரோட இத்தனை வருஷமாக நல்லா ஓடிச்சுன்னு சொல்லிட்டு திரும்பவும் எல்ஜி கம்ப்ரஸர் சுகுணா மோட்ரு அதேமாதிரி வாங்கியிருக்காங்க. எல்ஜி கம்ப்ரஸர் வந்து லேட்டஸ்ட் டைப்பு. இந்த பழைய மோட்ரு வந்து கம்ப்ரஸர் வந்து கொஞ்சம் இப்போ ஃபால்ட் ஆகிருக்கு, ஆயிலெலாம் வெளியில் வருதுங்கிறதுனால, இது வந்து ஸ்கூலுங்கிறதுனால அது ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப தண்ணி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மோட்ரை ஆல்ட்ரு பண்ணி வைக்கிறதுக்காக இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மோட்ரு ஃபுல்லாக ஃபிட் பண்ணி பைப் லைன்லாம் ஜாயின் பண்ணி ஏர் பைப்லாம் ஜாயின் பண்ணி ஒயரிங் எல்லாமே பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் எல்ஜி பெஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதுலேயுமே வந்து எல்ஜி வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த டைப்பு வந்து ப்ரெஷர் நல்லாவும் தள்ளுது, அதிக ஹீட்டும் ஆகலை, நல்லா இருக்குது. இந்த கம்ப்ரஸர் வந்து சவுண்டும் அதிகமாக வர மாட்டேங்குது, வைப்ரேஷன்லாம் அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த பழைய மோட்ரு ஆன் பண்ணும்போதும் புது மோட்ரு ஆன் பண்ணும்போதும் சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல ஜிஐ பைப் வாங்கி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபிட்டிங் போடுறதுக்கு முதல்ல எல்லாம் ஃபிட்டிங்கும் சேருதான்னு பார்க்குறதுக்காக முதல்ல ஃபிட்டிங் எல்லாம் மாட்டி வச்சு பார்த்துருக்கு. 2 பால் வால்வு இது ரெண்டுக்கும் கண்ட்ரோலுக்காக வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து அவுட்டு கேட்டதுனால டீ ஒன்று வச்சுருக்கேன். அவுட்டில் வந்து ஒரு பால் வால்வு வச்சுருங்க, நான் வேணும்னா யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால அவுட்டில் ஒரு டீ வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து ஃபிட்டிங்கை ஃபுல்லாகவே நல்லா நூல் போட்டு செல்லாக போட்டு நல்லா ஏற்றிட்டேன். இந்த மோட்ரு ஒயர் வந்து கழட்டி விட்டுட்டு இந்த பைப் வழியாக இங்கே மோட்ரு ஒயருக்கு போயிடுச்சு. இப்போ இந்த மோட்ரு ஒயர் வந்து ஒரு ரிவர்ஸ் ஃபார்வர்டு சுவிட்ச் வச்சு சேஞ்ச் ஓவர் மாதிரி யூஸ் பண்ணி ஒரே ஸ்டார்டரில் வந்து 2 மோட்டரையும் மாற்றி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து செட் பண்ண போகிறோம். சுவிட்சை வந்து செவுத்தில் ஃபிட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃபார்வேர்டுக்காக லூப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த லூப்பை ஃபுல்லாக கழட்டணும். லூப் ஃபுல்லாக கழட்டிட்டு தான் மோட்ரு வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ இது வந்து ஸ்டார்டர்லேருந்து வர மெயின், அதை வந்து சென்டரில் கொடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு மோட்ரு, லெஃப்ட்டில் ஒரு மோட்ரு, ரைட்டில் ஒரு மோட்ரு கொடுத்துடணும். இப்போ மெயின் வந்து கொடுத்தாச்சு. மோட்ரு ஒயர் 2 மோட்ரு ஒயரையும் கொண்டு வந்து 2 ஓரத்துலையும் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஸ்டார்டரை ஆன் பண்ணும் போது இதை வந்து எந்த பக்கம் திருப்பி வைக்கிறோமோ அந்த சைடு இருக்கிற மோட்ரு வந்து ரன் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒயர் வந்து அடியில் போய் மாட்டிக்காத மாதிரி பார்த்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ மோட்டர்லேயும் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஓட்டி பார்க்கலாம். இன்னும் புள்ளி வந்து நேர் வச்சு மோட்டரை வந்து ஃபிட் பண்ணலை. இப்போ அடுத்து அந்த வேலை தான் பார்க்க போகிறோம். புள்ளி முதல்ல நம்ம வந்து மோட்டரை நேராக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்து புள்ளி அதாவது ரெண்டுமே காடி இருக்கிற சைடு இப்போ நான் வச்சுருக்க மாதிரி வச்சு பார்க்கணும். இதில் வந்து நூல் வந்து 4 எண்டுலேயுமே ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னா புள்ளி வந்து நேராக இருக்குதுன்னு அர்த்தம். மோட்ரு வந்து நேராக இருக்குது, பெல்ட் வந்து அலைன்மெண்ட் இல்லாமல் நேராக ஓடுன்னு அர்த்தம். இப்படி தான் வந்து அலைன்மெண்ட் பார்க்கணும். அலைன்மெண்ட் பார்த்து மோட்ரு வந்து டைட் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு கவரை வந்து மாட்டியாச்சு, முன்னாடி கவரை. இப்போ மோட்ரு வந்து ஆன் பண்ணி பார்க்கணும். ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மோட்ரு வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பழைய மோட்ரு ஓட்டிகிட்டு இருக்கோம். பழைய மோட்ரு எந்த அளவுக்கு சவுண்டு வருதுன்னு பாருங்கள். இப்போ மொபைலில் கேட்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். பாய்.